சென்னை சேலையூர் அருகே மாடம்பாக்கத்தில் தபால் நிலையம், வீடு, கடை என அடுத்தடுத்து நடந்த திருட்டு சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் கந்தன் இணைந்திருக்கிறார். கந்தன், வணக்கம். இதுவரைக்கும் இந்த விசாரணையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தாம்பரம் அருகே சேலையூர் பகுதியில் தபால் நிலையம், அடகு கடை, அதே போன்று வீடுகள் உட்பட 5க்கு மேற்பட்ட இடங்களில் ஒரே இரவில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். குறிப்பாக சேலையூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட மாடம்பாக்கம் பகுதியில் தபால் நிலையம் இயங்கி வருகிறது. வழக்கம் போல நேற்று இரவு ஒரு 6 மணி அளவில் தபால் நிலையத்தை மூடிவிட்டு ஊழியர்கள் சென்றுள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல காலை கடையை அந்த தபால் நிலையத்தை திறந்து பார்த்தபோது கடையின் வெளியே பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து போஸ்ட் மாஸ்டர் பிரியதர்ஷினிக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் அந்த போஸ்ட் மாஸ்டர் சேலையூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விரைந்து பார்த்தபோது அந்த தபால் நிலையம் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த 8க்கு மேற்பட்ட செல்போன்கள் திருடு போனது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பண வைக்க லாக்கரை போலீஸ் அந்த குற்றவாளி கொள்ளையர்கள் பல மணி நேரம் உடைக்க முயற்சி செய்துள்ளது என்பதும் தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் உடனே அந்த கைரேகை நிபுணரை வரவைத்து அந்த கைரேகையை சேகரித்து விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணை மேற்கொண்ட அடுத்த நொடியே போலீசாருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. குறிப்பாக அதனால அந்த தபாலின் அருகே பெரியார் நகர் மெயின் ரோட்டில் ஒரு அடகு கடையை அந்த கொள்ளையர்கள் திருட முயற்சியும் செய்துள்ளனர். அது முடியாத நிலையில் கடை அருகே ஒரு IT ஊழியர் வீட்டில் நுழைந்து 28,000 பணமும் 2 செல்போன்கள் எடுத்து சென்றனர். அது மட்டும் இல்லாமல் அந்த IT ஊழியர்கள் வெளிக்கதவை திறந்து வைத்து தூங்கியதும் தெரிய வந்துள்ளது. அதன் அருகே இருந்த அந்த சோழ நகரில் நாகராஜ் என்பவர் கடையும் பூட்டியும் உடைத்து கல்லாவில் இருந்த 50,000 பணமும், அது மட்டும் இல்லாமல் கல்லாவில் இருந்த கார் சாவி எடுத்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அந்த காரையும் அங்கிருந்து எடுத்து செல்ல முற்பட்டனர். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த தனியார் பாதுகாவலர் அவரை தடுக்க முற்பட்ட போது கையில் வைத்திருந்த கத்தியை கொண்டு அவரை வெட்ட முயற்சி உள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அந்த சேலையூர் பகுதியா பொன்மார் வழியாக சென்று கேளம்பாக்கம் சாலையில் உள்ள ஒரு பொன்மார் ஒரு பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் அங்க ஊழியரை மிரட்டி 14,000 ரூபாயை திருடி அதை அடித்து சென்றதும் தெரிய வந்தது. இது சம்பந்தமாக தற்போது சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஒரே நேரத்தில் 2 இருசக்கரத்தில் வந்த இந்த மர்ம நபர்கள் தான் இந்த கைவரிசை காட்டிய தெரிய வந்தது. தற்போது அந்த சேலையூர் காவல் ஆய்வர் சந்துரு என்ற காவல் ஆய்வர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகள் மட்டுமல்லாமல் முக்கிய பகுதியில் தற்போது ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.